Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர் ஹாய் வணக்கம் வெல்கம் டு சேனல் பேக் டு ரிவைன் சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு உங்களுக்காக தரமான உண்மை சம்பவத்தோட தான் வந்திருக்கேன். ஆனால் இந்த சம்பவத்தை பத்தி எனக்கு ஒன்லைன் ஸ்டோரி எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா இதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போற உண்மை சம்பவம் ஒரு காவல் அதிகாரி ஒரு போலீஸ்க்கும் நடந்திருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நாம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஆனா நீங்க ஸ்பெண்ட் பண்ற இந்த ஒரு டைம் உங்களுக்கு ஒரு வேல்யூபிளான ஹாரர் ஃபீல் தரும் அப்படின்னு நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா அப்படிப்பட்ட சம்பவத்தோட தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அது நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்றது உண்மை சம்பவம் உண்மையிலே த்ரில்லிங்கா இருந்தா கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஸோ ஒரு பேசாம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் புதுசு நம்ம இருக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர் இவரோட நேம் பாலு. இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஆனா தமிழ்நாட்டில் பர்டிகுலரா எந்த ஏரியாவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சொன்னா கண்டிப்பா அவருக்கு ப்ராப்ளம் வரும். இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? இவர் ஒரு போலீஸா இருந்திருக்காரு. ஸ்டில் இப்பவும் போலீஸா தான் இருந்திருக்காரு. சரிப்பா போலீஸ்ன்னு சொல்றேன், இவர் ஏன் ப்ராப்ளத்துக்கு பயப்படுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சம்பவத்தை கேட்டா கண்டிப்பா உங்களுக்கே புரிய வரும். இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் காவலரா இருக்கிற இவர் ஒரு நல்ல பதவியில தான் இருக்காரு. பட் நல்ல பதவியில இருந்தும் இவரும் இப்பவும் ஒரு விஷயத்துக்கு பயந்துட்டு தான் இருக்காரு. அந்த சம்பவம் சரியா 2019 நடந்திருக்கு. அப்போதுல இருந்து ஸ்டில் இப்ப வரைக்கும் அந்த பயத்தை விட்டு இவரும் வெளியில வரல, அந்த பயம் இவரையும் விடல. அது என்ன ஏதுன்றதை இப்போ டீட்டெயில்டா பார்க்கலாம். சரியா 2019 தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ஒரு அந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண காவலர் பாலு. உண்மையிலே இவரோட பேரு பாலு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இவருடைய சின்ன வயசு பேரு. சொல்ல போனா இது ஒரு ஜாதக பேரு. ஆனா இந்த அரசாங்க சான்றிதழ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற பேரு தான் இருக்கும். பட் பாலு அப்படின்றது சின்ன பேர். ஏன்னா இவருடைய டீட்டெயில் வெளியில வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பேரை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா 2010 இவரும் போலீஸ்ல ஜாயின் பண்ணிருக்காரு. ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா இவர் எடுக்கிற கேஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நல்லபடியா முடிச்சு அடுத்தடுத்து பதவி உயர்வு அப்படின்னு வந்துட்டு இருக்காரு. இப்படி இவரோட வாழ்க்கை நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. அண்ட் சரியா 2019 அந்த சமயம் அந்த வருஷ கடைசி வரும்போது எப்பா இந்த வருஷத்துல இருக்கிற போலீஸ் கேஸ் பெண்டிங்ல என்னென்ன இருக்கும் அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிருங்க அப்படின்னு மேலிடத்துல இருந்து உத்தரவும் வந்திருக்கு. இதனால இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண பாலு இவர் மட்டும் இல்லாம இவரு கூட இருக்கிற மத்த போலீஸ் அதிகாரிகள், அதாவது அவங்க முடிக்க வேண்டிய கேஸ் எல்லாத்தையுமே ரொம்ப சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு ரொம்பவே பரபரப்பா வேலை பார்த்துட்டும் இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி போலீஸ் அதிகாரியான பாலு இவருடைய நண்பர்கள் போலீஸா தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் அந்த கேஸை சீக்கிரம் முடிக்க சொல்லி ஆர்டரும் வந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அந்த நண்பர்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த கேஸ் முடியுதோ இல்லையோ எவனாச்சும் கிடைச்சானா இந்த கேஸை அவன் மேல போட்டு கிளியர் பண்ணிருங்க, மேலிடத்துல இருந்து ரொம்ப ப்ரெஷரா இருக்கு அப்படின்னு அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் அந்த கேஸ் எல்லாத்தையுமே சீக்கிரம் முடிக்கவும் பார்த்துருக்காங்க. ஆனா இந்த இடத்துல காவல் அதிகாரி பாலு இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இல்ல அந்த மாதிரிலாம் தப்பு பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம பொய்யா ஒரு கேஸ் போட்டோம்னா அவங்க வாழ்க்கை பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதனால நான் கேஸ் முடிக்கிறனோ இல்லையோ ஒருத்தவங்க மேல பொய்யெல்லாம் கேஸ் போட மாட்டேன் அப்படின்னு அவரும் முடிஞ்ச வரைக்கும் நேர்மையா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. எப்பா நீங்க வேணா பொய்யா கேஸ் போட்டுங்கப்பா, அதை என் மேல திணிக்காதீங்க அப்படின்னு அவங்க நண்பர்கள் கூட அந்த நேரம் சின்னதா ஒரு சண்டை போட்டு இவர் சைட்ல என்னென்ன பெண்டிங் கேஸ் இருக்கும் அது எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் முடிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இப்படியே ஒரு கேஸா பார்த்துட்டு இருக்கும்போது அதுல ஒரு கேஸ் மட்டும் விசித்திரமா இருக்கு. அது என்னன்னா சூனியம் வச்சுட்டாங்க அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க ஒரு குடும்பத்து மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது என்னடா இந்த வெட்டு குத்து அடிதடி சாராயம் கடத்துறது இந்த மாதிரி விஷயம்னா அடிச்சு பிடிச்சி இழுத்துட்டு வந்துடலாம், இது என்ன புதுவிதமா இருக்கு அப்படின்னு காவல் அதிகாரியான பாலு இவரும் யோசிக்கிறாரு. இதை நான் என்னடா பண்றது அப்படின்னு இவரும் யோசிக்க, சரி ஆல்மோஸ்ட் எல்லா கேஸுமே ஓவர், இன்னும் 2-3 கேஸ் மட்டும்தான் இருக்கு. இந்த சில்லற கேஸ் இதை முடிச்சிட்டேன்னா மற்ற 2 கேஸ்
கேஸை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு காவல் அதிகாரியான பாலு இவர் என்ன பண்றாருன்னா இந்த கம்ப்ளைண்ட்டை யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஸ்டேஷனுக்கும் வர சொல்றாங்க. அந்த கேஸை பத்தி முழுசா விவரத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படி முழு விவரமும் தெரிஞ்சிருச்சு. ஓகே, அந்த சம்பந்தப்பட்ட அந்த சூனியவனை வச்சான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அவன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவல் அதிகாரிகள் இவங்க கூடவே இன்னும் ஒரு சில பேர், இன்னும் ஒரு சில போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு டைரக்டா அந்த சூனியை வச்ச அவங்க வீட்டுக்கும் போறாங்க. போய் பார்த்தா அந்த நேரம் அந்த சூனியை வச்சாரு அப்படின்னு சொல்லப்படுற அந்த நபர் அவங்க குடும்பத்தோட சாப்பிட்டுட்டும் இருக்காரு. அண்ட் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல காவல்துறை உங்கள் நண்பன் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா நீ சாப்பிட்டு இருக்கிறியோ என்ன பண்றியோ அதெல்லாம் தெரியாது, உன் மேலே கேஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த இடத்துல அடிச்சு இழுத்துட்டும் போவாங்க. இந்த மாதிரி விஷயத்த நாம அங்கங்க பார்த்துருக்கோம். ஆனா இந்த இடத்துல காவல் அதிகாரியான பாலு இவர் என்ன பண்றாருன்னா இந்த கேஸ் எல்லாம் சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்றதுக்காக டைரக்டா வீட்டுக்குள்ள போறாரு. அந்த சம்பந்தப்பட்ட இவன் தான் சூனியம் வச்சான்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அவரோட சட்டையை பிடிச்சி சாப்பிட்ற சாப்பாட்டெல்லாம் எட்டி உதச்சிட்டு அப்படியே அங்க இருந்து தரன்னு வெளியில இழுத்துட்டு வர்றாரு. வெளியில இழுத்துட்டு வந்து 2 அடி அடிச்சு அண்ட் அங்க இருந்து ஸ்டேஷனுக்கும் கொண்டுட்டு போயிடுறாரு. அண்ட் ஸ்டேஷனுக்கு கொண்டுட்டு போனா அந்த இடத்துல போலீஸ் எந்த மாதிரி இருக்கும், எப்படிலாம் கட்டி தொங்க விட்டு அடிப்பாங்க, எங்கெங்கெல்லாம் அடிப்பாங்க அப்படின்னு நீங்க ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. சேம் அதே மாதிரி தான் இப்ப இந்த ஸ்டேஷன்ல இருக்கிற கான்ஸ்டபிள் அண்ட் மத்த எல்லாருமே அந்த மாந்திரிகவாதியை போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. சொல்ல போனா உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கு, அந்த அளவுக்கு போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க. அப்படி அடிச்சுட்டு அந்த மாந்திரிகவாதி கிட்ட என்னென்னலாம் பண்ண அப்படின்னு எல்லாத்தையுமே கைப்பட எழுதி அந்த கையெழுத்தும் வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அவருக்கு 3 மாசம் தண்டனையை வாங்கி கொடுத்து ஜெயிலையும் அனுப்பிட்டாங்க. இந்த இடத்துல நீங்க கேட்கலாம், அந்த மாந்திரிகவாதி என்ன பண்ணாரு அதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாத்தையுமே நான் கடைசியா சொல்றேன். இப்ப அந்த மாந்திரிகவாதியை தூக்கி ஜெயிலையும் போட்டாங்க. அடுத்த 3 மாசம் வரைக்கும் அவரும் ஜெயிலுக்குள்ள தான் இருப்பாரு. இதுக்கப்புறம் அதிகாரியான பாலு இவரும் அந்த பேலன்ஸ் இருக்கிற கேஸ் எல்லாத்தையுமே முடிச்சு அந்த வருஷத்துக்குள்ள பெண்டிங்கே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே முடிச்சுட்டும் இருக்காரு. இப்படி 6 மாசமும் போது. இந்த 6 மாசத்துல 3 மாசம் கேப்ல பாத்தீங்கன்னா ஜெயில இருக்கிற அந்த மாந்திரிகவாதி ஜெயிலை விட்டு வெளியிலயும் வந்துட்டு இருக்காரு. அவர் வெளியில வந்து 3 மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா இந்த கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் பரவி யாருமே வெளியில வர முடியாத அளவுக்கும் இருந்திருக்கு. பட் போலீஸ்ல இருக்கிறவங்க, டாக்டர் இவங்க எல்லாருமே வெளியில வரலாம், ஏன்னா அவங்க வெளியில வந்தாதான் வேலையே. அன்னைக்கு ஒரு நாள் காவல் அதிகாரியான பாலு இவர் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அண்ட் அன்னைக்கு நைட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அண்ட் இந்த இடத்துல இவங்க குடும்பத்தோட தான் தங்கியும் இருக்காரு. அப்படி நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த சாமத்து கூடாங்கி, அதாவது இந்த முடுமுடுக்காரங்களாம் வருவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி காவல் அதிகாரியான பாலு இவங்க வீட்டு முன்னாடி ஒரு சாமத்து கூடாங்கியும் வராரு. வந்து நிறைய விஷயங்களும் சொல்றாரு. ஆனா இதை கேட்டு இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே அலறவும் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு மாதிரி நடுக்கத்தோடவும் இருக்காங்க. அப்படி அந்த சாமத்து கூடாங்கி என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் சொன்ன முதல் வார்த்தை, இந்த வீட்டுக்குள்ள விளக்கெரியாது, இந்த வீட்டுக்குள்ள விளக்கெரியாத காரணத்தினால இந்த வீட்டுக்குள்ள தெய்வம் தங்காது. இப்ப கூட நீங்க வணங்கிட்டு இருக்கிற தெய்வங்கள் இந்த வீட்டை விட்டு ஒன்னா வெளியேறிட்டும் இருக்கு. இதுக்கப்புறம் இந்த குடும்பமே இருள்லயும் மாட்ட போகுது. இந்த வீட்டுல இருக்கிற பெரிய தலைங்க, அதாவது வயசானவங்களை பத்தி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க ஆயுசு முடியறதுக்குள்ளேயே அவங்க கண்ணமோடவும் போறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள துர்ஆன்மாவோட நடமாட்டம் அதிகமா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த கையில இருக்கிற சின்ன அதை அப்படியே ஆட்டிட்டு அந்த இடத்தை விட்டும் நகர்ந்தும் போறாரு. இந்த ஒரு விஷயத்த யாரு கேட்டாங்களோ இல்லையோ, காவல் அதிகாரியான பாலு இவங்க அம்மா இந்த ஒரு விஷயத்த ஃபுல்லாவும் கேட்டிருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, அவங்களுடைய மனைவி அண்ட் அப்பா இந்த ஒரு விஷயத்த கேட்டிருக்காங்க. ஏன்னா வேலை முடிச்சுட்டு வந்த டயர்ல அவர் மட்டும் தான் படுத்துட்டு இருக்காரு. மத்த எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த லாக்டவுன்ல மோஸ்டா தூங்குறதும் லேட்டா தான் இருக்கும். ஏன்னா வெளியில எங்கேயும் போகவும் முடியாது. அதனால எல்லாருமே முடிச்சுட்டு தான் உட்காந்துருக்காங்க. அந்த சமயம் தான் இந்த சாமத்து கூட அங்கேயே இந்த மாதிரி விஷயத்த சொல்லிட்டு போக, ஆனா இதுல பாலு இவருக்கும் இந்த ஒரு வார்த்தைகள் அரையங்குறையமா கேட்டிருக்கு. ஆனா ஏதோ கனவு மாதிரி ஃபீல் ஆயிருக்கு. உடனே பாலு அவருடைய அம்மா என்ன பண்றாங்கன்னா இவரை வேகமா எழுப்புறாங்க. எழுப்பி, டேய் அந்த ஆளு எது சொல்லிட்டு போறான்டா, போய் அந்த ஆளு கொஞ்சம் என்னன்னு கேளு, அதாவது அடிக்கலாம் சொல்லல, என்னன்னு கேளு, இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கா இல்ல என்ன பண்ணணும்னு கேளு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல. அப்பதான் பாலு இவரும் சொல்றாரு, அம்மா அப்போ உண்மையிலே இந்த புடுபுடுக்காரன் வந்தாங்களா, எனக்கு ஏதோ கனவு நடந்த மாதிரி இருக்கு, நீ அதெல்லாம் ஏமா நம்பிட்டு இருக்க, போலீஸ்காரனோட அம்மா இந்த மாதிரி பயந்துட்டு இருக்கே, அதெல்லாம் ஒண்ணுன்னு சொல்லும்போது அம்மா இவங்களும் பயங்கரமா திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. உனக்காக இல்லைனாலும் எனக்காக பண்ணு அப்படின்னு சொல்லும்போது பாலு இவர் என்ன பண்றாருன்னா அவரும் வீட்டை விட்டு வெளியிலயும் வர்றாரு. அப்படி வெளியில எந்த சைட்ல அந்த சாமத்து கூடாங்கி போயிருக்கான் அப்படின்னு இவரும் ஒரு சைடா பார்க்கும்போது அவரு இதுக்கப்புறம் எங்க போனார் அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்பதான் இந்த வீட்டை விட்டு போனாரு. எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் அந்த
உடுக்க சத்தம் கண்டிப்பா கேட்டிருக்கும். எந்த இடத்துலயும் இந்த சத்தம் இல்லாம ரொம்பவே நிதானமா இருக்கு அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் இவரும் தேடி இருக்காரு. பட் எந்த இடத்துலயுமே அவரை ஆளை காணோம். இன்கேஸ் அடுத்த தடவை வந்தா பிடிச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அப்படி வீட்டுக்கு ரிட்டர்ன் வராரு. அப்படி ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போற வழியில இந்த 3 சந்து முச்சந்தி முக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்படிப்பட்ட அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க வழிமறிச்சும் நிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த பாலு இவரும் கொஞ்சம் தள்ளி இருந்துதான் பாக்குறாரு. பார்த்து இவரும் ஒரு செகண்ட்ல பயந்து அப்படியே நிக்கிறாரு. ஏன்னா அங்க நிக்கிறவங்க எந்த அசைவுமே இல்லாம இவரை பார்த்த மாதிரிதான் நின்னுட்டும் இருக்காங்க. டேய் யாரு அது அப்படின்னு இவரும் கேட்க, ஆனா கொஞ்சம் உத்து பார்க்கும்போது தான் இல்லையே இதை பாக்குறதுக்கு ஆம்பளை மாதிரி இல்லை அப்படின்னு நினைச்ச இவரும், ஏமா யாருமா அது இந்த நேரத்துல இங்க நின்றுட்டு இருக்க, வீட்டுக்கு போமா அப்படின்னு இவரும் கொஞ்சம் தள்ளி இருந்து சொல்ல, இவர் இந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் இந்த வார்த்தைய அங்க இருக்கிற அந்த பெண் கேட்டாங்களா இல்லை என்னன்னு தெரியல, அவங்களுக்கு ஏத்த மாதிரி அப்படியே திரும்பி நடக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த பாலு இவரும் சரி தூக்கம் வராம நடந்துட்டு இருக்காங்க போல இருக்கு, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பெண் நடந்து போறாங்கல்ல, இவரும் இப்படி வந்துதான் அந்த சந்தில் இப்படி திரும்புற மாதிரி இருக்கும். அப்படி இவர் பொறுமையா நடந்து வந்துட்டே இருக்கும்போது இங்க பொறுமையா நடந்து போன அந்த பெண் இவர் இந்த சந்தோட முக்குக்கு வரதுக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்பவே வேகமா போனாங்களா இல்ல அப்படி சட்டுன்னு மறைஞ்சு தூரத்துல நடந்தாங்களா எப்படிலாம் தெரியல. ஆனா இவர் இந்த சந்தோட கார்னருக்கு வந்து அப்படி திரும்பும் போது பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல அதட்டன அந்த பெண் இப்ப எங்க இருக்காங்கன்னா காவல் அதிகாரியான பாலு இவங்க வீட்டு வாசல்ல நின்றுட்டு திரும்ப இவர் வர திசையை பார்த்து அப்படின்ற மாதிரி பார்த்துட்டும் இருக்க, யார் இந்த பொம்பளை இங்க சுத்திட்டு இருக்கு அப்படின்னு இவரும் இங்க இருந்து கொஞ்சம் வேகமா நடக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க அந்த பெண் அப்படியே திரும்பி இவரோட வீட்டுக்குள்ள நடந்து உள்ளேயும் போறாங்க. இதை பார்த்த அதிகாரியான பாலு இவரும் ஏமா யார் மாத அப்படின்னு கத்திட்டு இவரும் வேகமா போயிட்டு அவர் வீட்டுக்குள்ள போய் பார்த்தா சகஜமா வீட்டுல இருக்கிற எல்லாருமே உட்காந்து டிவியும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏமா இப்ப வீட்டுக்குள்ள ஒரு பொம்பளை வந்தாலே பாத்தியா அப்படின்னு கேட்கும்போது, பொம்பளையா யாருமே வரலையப்பா, நீ யாரை கேட்கற அப்படின்னு இவருடைய அம்மா கேட்க, மா இல்லம்மா நம்ம வீடு தள்ளி அந்த இடத்துல அந்த முச்சந்தி முக்கு சந்து இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல ஏதோ ஒரு பொம்பளை நின்று இருந்தது, நான் தான் வீட்டுக்கு போக சொன்னேன், அந்த பொம்பளை அங்க இருந்து கிளம்பிருச்சு, ஆனா அந்த பொம்பளை கிளம்புனா அந்த இடத்துல இருந்து நம்ம வீட்டோட தூரம் கொஞ்சம் அதிகம் தான், சொல்ல போனா அந்த பொம்பளை நிக்கிற அந்த இடத்துல இருந்து நான் நிக்கிற அந்த தொலைவு இந்த இடைப்பட்ட தூரம் எவ்வளவு இருக்குன்னா வெறும் 20 அடி தான் இருக்கும். ஆனா அந்த பொம்பளை நின்னா அந்த இடத்துல இருந்து நம்ம வீடு கிட்டத்தட்ட 50ல இருந்து 60 அடி வரும். நானும் அந்த பொம்பளை போக சொல்லிட்டு இந்த முச்சந்திக்கு வந்து இப்படி திரும்பும் போது பாத்தீங்கன்னா அந்த பெண் நம்ம வீட்டு வாசல் நின்று இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பெண் அந்த வீட்டுக்குள்ள போறது நானும் பார்த்தேன், அதனாலதான் கேட்டேன் இங்க வந்த பொம்பளை எங்க போனா அப்படின்னு சொல்லும் போது அவங்க மனைவியா இருக்கட்டும் அவங்க அப்பாவா இருக்கட்டும் யாருமே வரலையப்பான்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு சின்ன குரலும் கேக்குது. நான் பார்த்த மாமா யாரோ ஒரு ஆண்டி உள்ள வந்தவங்க வந்து தோ பாத்ரூம் இருக்கு பாத்தீங்களா வெளியில, அந்த பாத்ரூம்ல போனாங்க நான் பார்த்தேன்னு சொல்லும் போது இங்க இருக்கிற யாராலுமே இந்த ஒரு விஷயத்த ஏத்துக்கவும் முடியல. ஏன்னா சொல்றது ஒரு சின்ன குழந்தை, சொல்ல போனா 4ல இருந்து 5 வயசுக்குள்ளதான் இருக்கும். ஆனா அந்த சின்ன பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா காவல் அதிகாரியான பாலு அவருடைய தங்கச்சி குழந்தை. அந்த சின்ன பாப்பாவும் பார்த்திருக்கு. ஏன்னா அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற மத்த எல்லாருமே சும்மா டிவியும் பார்த்துருக்காங்க. ஆனா அந்த குழந்தை வீட்டு வாசல்ல அப்படியே விளையாண்டு இருக்கும் போதுதான் ஏதோ ஒரு பெண் உள்ளே வந்திருக்காங்க, அந்த பாத்ரூம்குள்ள போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே பாலு இவர் என்ன பண்றாருன்னா இவங்க வீட்டு வாசல்லே சில லத்திகள் அடிக்கிறதுக்கான கும்பலாம் வச்சிருக்காங்க. அதை கையில எடுத்துட்டு அந்த பாத்ரூம் கதவையும் தட்டுறாங்க. இந்தம்மா யார் இது உள்ள இருக்கா வெள்ளவா அப்படின்னு தட்ட, ஆனா உள்ள இருந்து எந்த விதமான சத்தமும் வரல. சரி கதவை திறக்கலான்னு பார்த்தா உள்ளுக்க இருந்து யாரோ தாழ்பாலும் போட்டிருக்காங்க. அப்பவே கன்ஃபார்ம் ஆயிருது இந்த பாத்ரூம்குள்ள யாரோ இருக்காங்க அப்படின்னு. இதுக்கப்புறம் பாலு இவங்க அம்மா இவங்க மனைவி வந்து கதவை தட்டுறாங்க. ஏன்னா அந்த பாத்ரூம்குள்ள ஒரு பெண் இருக்காங்களே, ஸோ இந்த இடத்துல ஆண் இவர் தட்டினாங்கன்னா அது மேபி தப்பா மாறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால அம்மா அண்ட் மனைவி இவங்க 2 பேருமே கதவையும் தட்டுறாங்க. ஆனா உள்ள போனதா சொல்லப்படுற அந்த பெண் கதவையும் திறக்கல. ரொம்ப நேரமா தட்ட ஒரு லெவலுக்கு அப்புறம் போலீஸ் அதிகாரியான பாலு இவருக்கும் கோபம் வந்து அந்த கதவை எட்டி விடுறாரு. உள்ள இருந்து தாழ்பால் உடைச்சிட்டு கதவும் உள்ள திறக்குது. அப்படி திறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பாத்ரூம்ல ஆட்கள் அப்படின்னு யாருமே இல்லை. ஆனா உள்ள இருந்து ஒரு போன வாடை மட்டும் அந்த பாத்ரூமை விட்டு வெளியிலயும் வர ஒரு சில பூச்சிகள் நிறைய பறந்து வந்து இவங்க மூஞ்சில அப்படி அடிச்ச மாதிரியும் போகுது. சொல்ல போனா இந்த இறந்த சடலத்துல வந்து இந்த பூச்சிகள்லாம் நிறைய மேய்ஞ்சிட்டு இருக்கும்ல, அதை தட்டும் போது அப்படியே ஒரு மாதிரி பறக்கும்ல, அந்த மாதிரிதான் அந்த பாத்ரூம்குள்ள இருந்தும் வெளியே வந்திருக்கு. நாத்தம் இவங்களால தாங்கவும் முடியல. அப்ப எல்லாருமே திரும்பி அந்த சின்ன பாப்பாவையும் பாக்குறாங்க. இன்கேஸ் அந்த சின்ன பாப்பா ஏதோ பொய் சொல்லியிருந்தா கூட அந்த பாத்ரூம் கதவை
வீட்டுக்குள்ள உள்பக்கம் இருந்து யார் தாப்பால் போட்டிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம அந்த பாத்ரூம்குள்ள இருந்து நார்மலா பாத்ரூம் யூஸ் பண்ணும்போது ஒரு கெட்ட வாடை வரும், அது இல்லாம போன வாடை எப்படி வரும், இது எல்லாமே இவங்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. அப்ப பாலு அவங்க அம்மாவும் சொல்றாங்க, டேய் அந்த சாமத்து கூட அங்கே இந்த வார்த்தையும் சொல்லிட்டு போனான்டாம், இந்த வீட்டுக்குள்ள துர்ஆன்மாவோட நடமாட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை இது அதோட அறிகுறியா கூட இருக்கலாம்டாம். ஏன்னா நம்ம பாப்பா பொய் சொல்ல மாட்டா, அப்படியே பொய் சொல்லியிருந்தாலும் உள்பாக்கம் இருந்து யாரு தாப்பால் போட்டிருப்பான். அண்ட் நீயும் அந்த பொண்ணோட உருவத்தை பார்த்துருக்க, பாப்பாவும் பார்த்துருக்கா, எனக்கு என்னவோ ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல இதை போலீஸ் அதிகாரியான பாலு இவரும் கொஞ்சம் யோசிக்கிறாரு, ஒருவேளை நம்ம வீட்டில் ஏதாச்சும் தப்பு நடக்க போதோ அப்படின்னு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நடுராத்திரி 12:30 மணிலேருந்து 1:30 மணி டைமுக்குள்ளே நடந்துட்டும் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் சரி இதை பற்றிலாம் காலைல பேசிக்கலாமா, போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரியான பாலு அவரும் போய் படுக்கிறாரு. வீட்டில் இருக்கிற மற்ற எல்லாருமே தூங்கலாம் அப்படின்னு தூங்கிட்டும் இருக்காங்க. இப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள ஒரு அழற சத்தமும் கேட்குது. அது ஒரு பெண்ணுடைய அழுக்குரலாக இருந்துட்டு இருக்கு. இந்த குரலை கேட்ட பாலு இவருக்கும், டேய் யார் அது நம்ம வீட்டில் அழறாம், ஒருவேளை சாமத்து கூடாங்க இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு அம்மா அழறாங்களாம், இல்லை மனைவி அழறாளா அப்படின்னு சொல்லிட்டு இவர் எந்திரிச்சு பார்க்குறாரு. ஆனால் இவர் பக்கத்தில் இவங்க மனைவி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஐயோ அப்போ அம்மா தான் அழுதுட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு இவரும் ரூம் கதவை திறந்துட்டு வெளியில் போனால் வீடு ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. அப்போ கூட அந்த அழற சத்தம் நல்லாவே கேட்குது. இவரும் கதவை திறந்துட்டு, மா ஏமா அழுதுட்டு இருக்கு அப்படின்னு கேட்க, அப்படி கேட்கும்போது அந்த அழற சத்தம் அப்படியே அடங்கிட்டும் இருக்கு. ஆனால் இருந்தாலும் மறுபடியும் கேட்குறாரு, என்னம்மா அந்த கோடாங்கி சொல்லிட்டு போனா அப்படின்னு பயந்துட்டு இருக்கியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு அம்மா இவங்களும், என்னப்பா இன்னும் தூங்கலையா, தூங்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சம்மந்தமே இல்லாத மாதிரி அம்மா இவங்களும் சொல்ல, சரியா போச்சு போ, நீ அழுதுட்டு இருக்குன்னு தான் நானும் எந்திரிச்சு வந்தேன், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்க, எது நான் அழுதுட்டு இருந்தேனா அப்படின்னு பாலுவோட அம்மாவும் கேட்குறாங்க. ஆமாம்மா இவ்வளோ நீ அழுதுட்டு இருந்த சத்தம் எனக்கு நல்லா கேட்டுது, நானும் அவள் தான் அழுதுட்டு இருக்கான்னு நினச்சேன், ஆனால் அவள் நல்லா தூங்கிட்டு இருக்கான், வெளியில் வந்து பார்த்தா இங்கே தான் அழற சத்தம் கேட்டுதுன்னு சொல்லும்போது, டேய் நான் அழலடா எப்பயோ தூங்கிட்டேன், நீ சொன்ன மாதிரி அந்த ஒரு விஷயம் என் மனசில் ஓடிட்டு தான் இருக்குது, ஆனால் நான் அதை நினச்சி நான் அழலை, ஆனால் நீ அழற சத்தம் கேட்குதுன்னு சொல்கிற, எதனா கனவு கண்டிருப்பேன்னு சொல்லும்போது மறுபடியும் அந்த அழற சத்தமும் கேட்குது. ஆனால் எங்கேருந்து கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டு வாசல் கதவுக்கு வெளியிலேருந்து கேட்குது. இப்போ இந்த வீட்டுக்குள்ளே முழிச்சிட்டு இருக்கிறது அம்மா பையன், இவங்க 2 பேரும் தான் முழிச்சிட்டு இருக்காங்க. இதுலேயும் பாலு இவரும், மா இந்த சத்தத்தை கேட்டுதாம்மா நான் எந்திரிச்சு வந்தேன், நீ தான் அழன்னு நினச்சேன், இப்போ உனக்கு கேட்குதான்னு சொல்லும்போதும் அம்மா இவங்களும் பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிற அவங்க கணவர் பாலு அவங்க அப்பாவை எழுப்புறாங்க. இப்போ எழுப்புனதுக்கப்புறம் பாலு இவர் என்ன பண்ணுறாருன்னா பொறுமையாக லைட்டை போட்டு அந்த கதவு கிட்டேயும் போகிறாரு. ஏன்னா கதவை உடனே திறக்க முடியாது, வீட்டில் பெண்கள்லாம் இருக்காங்க. இதனால் அந்த கதவு ஓட்ட வழியாக ஒரு லென்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்களே, வெளியே யாராச்சும் இருந்தாங்கன்னா கிளியராக தெரியும். ஸோ அது வழியாக யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு அது வழியாக அப்படி பார்க்கும்போது இவங்க வாசக்கது இருக்குல்ல, அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி யாரோ குத்த வச்சு உட்காந்து அதுவும் முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு இப்படி ஆடிட்டே இருக்காங்க, ஆடிட்டே அழுதுட்டும் இருக்காங்க. இப்படி அழும்போது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள இப்படி தங்கச்சி குழந்தை தூங்கிட்டு இருக்குல்ல, சம்மந்தமே இல்லாமல் அந்த குழந்தை அழவும் ஆரம்பிக்குது, அதுவும் தூக்கத்தில் அழவும் ஆரம்பிக்குது கண்ணை மூடிட்டு. இதை பார்த்த பாட்டி இவங்களும் அந்த குழந்தைய தூக்கி எழுப்புறாங்க. எழுப்புனதுக்கப்புறம் அந்த குழந்தை இன்னும் பயங்கரமாக அழவும் ஆரம்பிக்குது. இப்போ பாலு இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்க ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி ஆட்களை வர சொல்லியிருக்காங்க. அவங்களும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. சரி வந்ததுக்கப்புறம் திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் அப்பவும் அந்த குரல் கேட்டுக்கிட்டும் இருக்கு. இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக அந்த அழற சத்தம் நிற்குது. நின்னதுக்கப்புறம் இந்த வீட்டோட கதவை யாரோ தட்டுறாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிற பாலு இவரும் யார் இது யாருன்னு கேட்கும்போது வெளில இருக்கிறவங்க, சார் நாங்கள் தான் வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான் இவருக்கும் ஓகே இப்போ பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாரு. கதவை திறந்தா ஸ்டேஷன்லேருந்து 2 பேர் அடுத்த 5 நிமிஷம், அதாவது ஃபோன் பண்ண 5 நிமிஷத்துல வீட்டுக்குள்ளேயே வந்திருக்காங்க. சார் என்ன பிரச்சனை, இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி இப்படிலாம் கால் பண்ணது இல்லைன்னு சொல்லும்போது, இல்லைப்பா நைட்லேருந்து ஏதோ தப்பாக நடந்துட்டு இருக்கு, யாரோ வீட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது, யார் சார் அது நம்ம வீட்டுக்குள்ளே, அதுவும் போலீஸ் வீட்டுக்குள்ளே வர அப்படின்னு இவங்களும் அந்த வீட்டை சுற்றி பார்க்குறாங்க, இன்கேஸ் ஏதாச்சும் தப்பான நடமாட்டம் இருக்கா அப்படின்னு. ஆனால் சுற்றி பார்த்த வரைக்கும் சார் இங்கே சந்தேகப்படுற மாதிரி எந்த நடமாட்டமும் இல்லை. சரி அதை விடுங்க, நான் உங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்கள் வீட்டில இருந்து யாரோ ஒருத்தவங்க வெளியில் போனாங்க, அதுவும் இந்த நடுராத்திரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்களான்னு கேட்கும்போது வீட்டுக்குள்ளே இருக்கிற பாலு அவங்க அப்பா அம்மா எல்லாருமே அவங்க ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் அப்படியே திரும்பி ஷாக்காக பார்க்குறாங்க.
இது மட்டும் இல்லாம பாலு உதவிக்கு வந்த அந்த 2 போலீஸ் கிட்டையும் கேட்கறாங்க, யோ நீங்க 2 பேருமே இந்த வீட்டை விட்டு வெளியில போனாங்களே ஒரு பொம்பளை பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா சார் நாங்க தூரத்துல இருந்து உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தோம். அப்போ ஒருத்தவங்க ரொம்பவே சாதாரணமா, அவங்க மேல எந்த சந்தேகமும் இல்லை, ரொம்பவே சாதாரணமா உங்க வீட்டை விட்டு வெளியிலும் போனாங்க. நான் யாரோ பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க நினைச்சேன், நீங்க வேற எனக்கு கால் பண்ணிருக்கீங்க, அவங்க ஏதோ துணைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா நீங்க சொல்றதை பார்த்தா வீட்டுக்குள்ள யாருமே வரல. இப்போ இந்த வீட்டுக்குள்ள நடமாடுறதுக்கு காரணம் இப்ப இந்த வெளியில போன இந்த பொம்பளை அப்படின்னு கேட்கும்போது பாலு இவரும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாரு. அதுல உதவிக்கு வந்த 2 போலீஸ்ல ஒருத்தர் கடவுள் நம்பிக்கை ரொம்பவே அதிகமா கொண்டவர். அவர் என்ன சொல்றாரு, சார் நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு என்னவும் இது வேற மேட்டரா இருக்கும் போல இருக்கு. இந்த அடிதடி ரவுடி மேட்டர்னா நம்ம ஈஸியா ஃபேஸ் பண்ணலாம், இது கண்ணுக்கு தெரியாத விஷயம் சார், இதை நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாது, இதுக்குன்னு தனியா ஆட்கள்லாம் இருந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம சாமத்து கூடாங்கி வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி தப்பான விஷயம்லாம் நடக்குது. எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு சார், நீங்க ஓகேனா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர் உண்மையிலே ஒரு சித்தர் தான், அவர் கூட்டு வந்தோன்னா இந்த பிரச்சனைல இருந்து உங்களை வெளியில சீக்கிரம் கொண்டு வந்துடுறாரு, நீங்க கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது பாலு அவரும் கொஞ்சம் யோசிக்கிறாரு. ஏன்னா பாலு இவர் ஒரு போலீஸ், இவருக்கு இந்த பேய் பிசாசு மேல சுத்தமா நம்பிக்கை கிடையாது. அதனால இந்த ஒரு விஷயத்தை பத்தி கொஞ்சம் யோசிக்கிறாரு. ஆனா வீட்டுல இருக்கிற அம்மா இவங்களும், எப்பா அவன் கிடக்குறான், நீங்க தயவு செஞ்சு அவரை வர சொல்லுங்கன்னு சொல்லும்போது, நான் அவருக்கு தகவல் சொல்லிடுறேன், கண்டிப்பா அவர் காலையில வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அந்த 2 போலீஸ் பாதுகாப்புக்காக இவங்க வாசல்லே தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்படியே பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க சொன்ன அந்த சித்தர் அவரும் வீட்டுக்கு வராரு. அவர் பாக்குறதுக்கு எப்படி இருக்காருன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அகோரி மாதிரி தான் இருக்காரு. உடம்புல வெறும் இந்த கோவணம் மட்டும்தான் கட்டியிருக்காரே தவிர வேற எந்த விதமான உடைகளும் போடல. இது மட்டும் கையில ஒரு பெரிய கொம்பு வச்சிருக்காரு. அவரை விட ஒசரமா இருக்கும் போல இருக்கு. அவரு டைரக்டா வீட்டுக்கும் வராரு. வீட்டுக்குள்ள வந்து இந்த வீட்டோட நடு வீடுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஒரு இடம், அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி சமணக்கால் போட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவரும் எனக்கு இந்த வேப்பில எலுமிச்சப்பழம் வேணும்னு சொல்லும்போது இவங்களும் அதை எடுத்துட்டு வந்தும் கொடுக்குறாரு. அதை கையில வாங்குறதுக்கு முன்னாடி அவர் பையில இந்த விபூதியா இருக்கு, அதை கையில எடுத்துக்கிறாரு. இப்ப அது மேல எலுமிச்சப்பழம் அந்த வேப்பில எல்லாம் வச்சு அதை அப்படியே கையில மூடினபடி இப்ப உட்காந்துருக்கிற இந்த இடத்துல இருந்து எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு இந்த வீடு ஃபுல்லா அதை கொண்டுட்டும் போறாரு. அப்படி கொண்டுட்டு போகும்போது அந்த எலுமிச்சப்பழம் ஏதோ ஒரு இடத்துல மட்டும் இவரை இழுக்கிற மாதிரி ஒரு உணர்வும் கொடுத்துருக்கு. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட வெளிப்பகுதியில ஒரு பாத்ரூம் இருக்கும்னு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் இவரையும் கொண்டுட்டு போகுது. அந்த பாத்ரூமோட கதவை திறந்து உள்ளேயும் போறாரு. உள்ள போயிட்டு அந்த இடத்துல ஏதேதோ வார்த்தைகள்லாம் சொல்லிட்டே இருக்க, இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த பாத்ரூமை விட்டு வெளியிலயும் வராரு. பிரச்சனை இந்த இடத்துல தான் இருக்கு. உடனே உங்க ஏரியால இந்த பள்ளம் தோன்ற ஆளுங்களை வந்து கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லும்போது உதவிக்கு வந்த இந்த 2 போலீஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னா பள்ளம் தோன்றவங்களை தேடி பிடிச்சி கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல பள்ளம் தோண்டுங்க அப்படின்னு அந்த கையில குச்சி இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு ஒரு இடத்துலயும் தட்ட அந்த பாத்ரூம்ல பள்ளம் தோன்றாங்க. இதுல இந்தியன் டாய்லெட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, உட்காந்தபடி காலை கடனை கழிப்பாங்கல்ல, அது பீங்கான்ல தானே செஞ்சிருப்பாங்க. கரெக்டா அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பள்ளத்துல ஒரு சின்ன பானையும் இருக்கு. இதை பார்த்த இந்த வீட்டாளுங்க பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. டேய் என்னடா பாத்ரூம்குள்ள அது அந்த டாய்லெட் கீழே பானை இருக்கு அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆனா அந்த பள்ளம் தோன்றவங்க வந்து எப்பா பார்த்து சைடில் மட்டும் பள்ளம் தோண்டுங்க, யாருமே அந்த பானையை உடைச்சிருவோம், இல்லை நீங்க யாருமே அந்த பானையை தொட்டுறாதீங்க, பார்த்து பள்ளம் தோண்டுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இவங்களும் பார்த்து பள்ளம் தோன்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க வெளியில வாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பெரியவர் சித்தர் உள்ள போறாரு. இப்ப இந்த கையில அந்த எலுமிச்சை பழம் இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படியே கையாலே பிச்சு அந்த பானையை அப்படியே சுத்தி புழிஞ்சு அதை தூக்கி வேறு திசையிலையும் போட்டுடுறாரு. இப்ப அந்த சித்தர் அந்த பெரியவரும் அந்த பானையை அப்படியே வெளியில எடுக்கிறாரு. அதை இந்த சிகப்பு துணியால மூடியும் இருக்கு. அந்த எல்லாருமே நகர சொல்லிட்டு அந்த பானையை எடுத்துட்டு போறாரு. இவங்க வீட்டு வெளியில வாசல் பெருக்கி கோலம் போடுவாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல குத்த வச்சு உட்காந்து அந்த பானையை அப்படியே கீழே வைக்கிறாரு. பொறுமையா அந்த பானையோட அந்த துணியை ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற ஒரு பொருளை எடுத்து வெளியே வைக்கிறாரு. பார்த்தா அதுக்குள்ள இந்த செப்பு தகடு முடி அந்த துணியை பிட்டா வெட்டின எப்படி இருக்கும், அது அந்த சின்ன சின்னதா எலும்பு உருவ பொம்மை ஆணில இதையோ சுத்தியும் வச்சிருக்காங்க. என்னன்னும் தெரியல. இது கூடவே இன்னும் பாக்குறதுக்கு மோசமான நிறைய பொருட்கள் அந்த பானைக்குள்ளயும் இருந்திருக்கு. இந்த ஒரு பொருளும் எடுத்து வச்சுட்டு அந்த பெரியவர் அந்த சித்தர் ஒரு வார்த்தையும் சொல்றாரு, பாத்தியா உன் மேல என்னென்னலாம் ஏவி விட்டுருக்கானுங்க, இதனை கண்டுக்காம ஒரு 2 நாள் விட்டு இருந்தனா கண்டிப்பா உன் வீட்டுல அது இருக்காரு உன் அப்பா தானே செத்து போயிருப்பாரு, அடுத்து நீ தான் போயிருப்ப, ஆனா பரவாயில்ல உனக்கு ஆயுசு கெட்டிதான்,
அதுக்குள்ள சுதாரிச்சு என்னைய வர வச்சுட்டீங்க. ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு கொஞ்சம் விறகு கட்ட வேணும் அப்படின்னு சொல்லும்போது கிராமத்தில் இந்த விறகுலாம் ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும். ஸோ விறகுலாம் பொறுக்கிட்டு வந்து இங்கேயும் வைக்கிறாங்க. அதாவது அந்த பானையிலேருந்து எடுத்தாங்களா அந்த பொருள் மேலே அந்த விறகுலாம் வச்சு அந்த இடத்துலயே அதை கொளுத்திடுறாரு. அப்படி கொளுத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற நாய்ங்க ஒரு 4-5 நாய்ங்க எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல, திடீர்னு குலைச்சிட்டே இவங்க வீட்டுக்கும் ஓடியாருது. அண்டு இவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த பாத்ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாத்ரூமை பார்த்து குலைச்சிட்டும் இருக்கு. இதை எல்லாருமே அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சித்தர் இவரும் அப்படி சிரிச்சபடி பார்த்துட்டும் இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த நாய்ங்க அந்த வீட்டை விட்டு வெளியும் ஓடுது. வெளில வந்து எதையோ துரத்திட்டு ஓடுற மாதிரி அந்த நாய்ங்க பயங்கர வெறியோடு எதையோ துரத்திட்டும் ஓடுது. அப்ப அந்த சித்தர் சொல்ற விஷயம், உனக்கு அந்த உருவம் கண்ணுக்கு தெரியல, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆட்டம் கொடுத்துட்டு இருந்த அந்த உருவம் இப்பதான் அந்த நாய்ங்க துரத்திட்டு போயிருக்கு. இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் அது இந்த பக்கம் வராது. இதுக்கப்புறம் உனக்கும் சரி உன் குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொல்லும் போது பாலு இவரும், ஐயா யார் இவங்க, எதுக்காக எனக்கு இந்த மாதிரி சூனியம் செய்வனெல்லாம் வைக்கணும், நான் யாருக்குமே எந்த பாவமும் பண்ணலையே அப்படின்னு சொல்லும்போது, உண்மைதையா நீ யாருக்கும் எந்த பாவமும் பண்ணலை, ஆனால் உன்னால் பாதிக்கப்பட்ட எவனோ ஒரு மாந்திரிகம் தான் இந்த விஷயத்தையும் உனக்கும் பண்ணியிருக்கான். அதில் தப்பு யார் மேலே இருக்கு இல்லைன்றது வந்து முக்கியம் இல்லை, ஆனால் அந்த மாந்திரிகவாதியை நீ தானே அடித்து எடுத்துகிட்டு போன, அவன் தான் இந்த மாதிரி விஷயத்த வந்து உனக்கும் பண்ணியிருக்கான். சொல்லப்போனால் அந்த மாந்திரிகவாதி மேலே தப்பு இருந்திருக்கு. அந்த மாந்திரிகவாதி வேற யாருக்கோ ஒரு பெரிய செய்வனை ஏவி விட்டுருக்கான். அதனால அந்த குடும்பமே இப்போ இல்லாமலும் இருந்துட்டு இருக்கு. அதில் எஞ்சிருக்கிறவங்க தான் அவன் மேலே கம்ப்ளைண்ட்டை கொடுத்து நீயும் அடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கு. இந்த அவமானம் தாங்காம அவன் மனைவி இறந்தும் போயிருக்கு. ஆனால் அந்த படுபாவை என்ன பண்ணியிருக்கான்னா, இறந்தது அவன் மனைவின்னு கூட பார்க்காம அவன் மனைவியை கட்டுப்படுத்தி உங்கள் குடும்பத்துக்கு எதிராக ஏவியும் விட்டுருக்கான். இப்போ அது எல்லாத்தையுமே நான் சரி பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொல்லும்போது தான் போலீஸ் இவரே அலறி போறாரு. அடா பாவிங்களா, என் வேலையை தாண்டா நான் செஞ்சேன், நான் என்னவோ பொய் கேஸாடா போட்டவன் மேலே நீ பண்ண தப்புக்கு நான் தண்டனை வாங்கி கொடுத்தேன், இதில் ஏன் தப்பு என்னடா இருக்குது அப்படின்னு அவர் அந்த இடத்துல வாயை திறந்து புலம்பிட்டும் இருக்காரு. அப்போ சித்தர் அவர் சொல்கிற விஷயம், எக்காரணத்தை கொண்டும் நீ இப்போ இந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வந்துட்ட அப்படின்னு யாருக்கும் காட்டிக்காத. ஏன்னா எப்படியா இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் அவனுக்கும் தெரிய வரும். அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா நீ இந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வந்துட்ட அப்படின்னு உன் மேலே மறுபடியும் இந்த மாதிரி ஏவலை ஏவியும் விடுறதுக்கு அவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சான்னா தேடி பிடிச்சி அவனை திரும்பவும் ஜெயிலில் போட்டுரு, அவன் வெளியில் இருந்தானா உனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த சித்தர் அந்த இடத்த விட்டும் போயிடுறாரு. இதுக்கப்புறம் போலீஸ் அதிகாரியான பாலு இவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஆளை அந்த மாந்திரிகவாதியை தேடி பிடிச்சி இதுக்கு முன்னாடி அவன் என்னென்ன தப்புலாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு அவரையும் பிடிச்சி ஜெயிலையும் போட்டிருக்காரு. இப்போ அந்த மாந்திரிகவாதி இந்த நரபலி கேஸ் அப்படின்னு ஒரு சில விஷயத்தால இப்பவும் ஜெயில தான் இருந்துட்டு இருக்காரு. ஆனா அவருடைய அந்த தண்டனை ஆயுள் காலம் இன்னும் கொஞ்ச நாள்ல முடியவும் போகுது. அப்படி முடிஞ்சிட்டு வெளியில வந்தா கண்டிப்பா இவருக்கு தான் பிரச்சனை. அதனாலதான் இவரை பத்தின விஷயம், அதாவது இவருடைய பேரு எந்த ஊர் அப்படின்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால சொல்ல இன்கே சொல்லிட்டேன்னு வைங்களேன், என்ன தூக்கி முட்டி தட்டி ஜெயில போட்டுருவாங்க. ஸோ போலீஸ் அதிகாரியான பாலு இவரோட வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன? கண்டிப்பாக இது ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் அடித்து சொல்லுவேன். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே, சம்பவம் ஓவர். மறக்காமல் நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேய் சம்பவத்தோட கண்டிப்பாக உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்